அழகேஸ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் நான் உங்களால் முடியாது சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட பார்க்குறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க முழுமையாக. அது மட்டும் இல்லாமல் போன எபிசோட ஒரு முக்கியமான விஷயத்தை என்னோட சொல்லியிருப்பேன். அது என்னன்றதை கண்டிப்பாக எல்லாரும் கேட்டுருப்பீங்க நம்புறேன். கேட்காதவங்க திரும்பி போய் ஒரு தடவை கேட்டுட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிருக்கலாம். அதை நான் இந்த வீடியோவில் ஒரு தடவை ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் நான் வந்து அனிமே போகிறத நிறுத்தவே மாட்டேன். அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். மாங்கன்றது நான் செகண்ட் ஏரியா போட்டுருக்கேன். கூடவே இந்த சேனல்ல அனிமேவும் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். முடிஞ்சளவுக்கு நீங்க போடலாமா வேணாமான்றது சொல்லுங்க. அதே போல நான் போட்டு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்றேன். இல்லைன்னா வேணாம், அது உங்களோட விருப்பம். கண்டிப்பா இதுக்கப்புறம் சோலோ லெவலிங் இன்னமும் தீவிரமா போக போகுது. அதனால முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரி வாங்க நம்ம கதை கூட போலாமா. இப்போ இந்த எபிசோட்ல மிஸ்டர் சாயும் வந்திருக்காரு. என்ன சிச்சுவேஷன் இந்த இடத்துல? மக்கள் எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணிட்டீங்களா? சார், இன்னமும் இந்த இடத்துல மக்கள் இருக்காங்க உள்ள பில்டிங் உள்ள. அவங்க எல்லாருமே நாங்க இந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, எந்தெந்த கில்ட் எல்லாம் இந்த இடத்துல சைட்ல இருந்து மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லி எனக்கு. சரி, இந்த இடத்துல ஃபிளண்ட் அண்ட் ஒயிட் டைகர் கில்ட்டும் சேர்ந்து டிஸ்பேச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே எந்த நேரம் ஆனாலும் அந்த க்ளோசல் கேட் வந்து ஓபன் ஆன விஷயத்தினால எல்லாரும் இந்த இடத்துல ஒன்னா கூடி மான்சஸ் வெளியே வந்தா உடனே எதிர்க்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அண்டர்ஸ் கில்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களை எவாக்குவேட் பண்ற விஷயத்துல இன்னமும் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. சாயம் யோசிக்கிறான், இன்னமும் இந்த டஞ்சன் உடஞ்சி இந்த இடத்துல இந்த மோசமான பீச்சஸ் எல்லாமே இன்னமும் வெளியே வரல. அது இப்போவோ இல்ல பொறுமையாவோ. பட் இருந்தாலுமே இப்போதைக்கு இந்த இடத்துல தாமஸ் ஆண்ட்ரே போன்ற நேஷனல் லெவல் அண்டர்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கிறதுனால அதுங்கெல்லாம் ஈஸியா தடுத்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே இருக்கிறதுல ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு பீஸ்ட் அவர் எதிர்த்து போராடினு இருக்காரு. இந்த பிரசன்ஸ் எல்லாமே என்னால உணரும் போது நான் ஜேஜ் ஐலாண்ட் ரைட்ல எந்த அளவுக்கு பிரசன்ஸ டென்ஷன் ஒரு மன அழுத்தத்தை சந்திச்சனோ அதே தான் இந்த இடத்துல என்னால உணர முடியுது. தாமஸ் ஆண்ட்ரே ஓடி அந்த கோலியத்ன்ற ஃபார்மை வச்சு இவ்வளோ நேரம் சமாளிச்சுட்டு இருக்க அந்த மான்ஸ்டர் எப்படியா பட்டுதான் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மானார்ச்சை காமிக்கேன். அந்த மானார்ச்சை பார்த்தா நம்ம தாமஸ் போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். அது அவன் அடிச்ச அடியில அது பறந்து போயிட்டு அந்த மானார்ச்சி ஒரு பில்டிங்ல விழ அந்த பில்டிங்கே அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் அவனும் ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த மானார்ச்சி அந்த பில்டிங் மேல அப்படியே பறந்து போயிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து தாமஸ் கிட்ட வர அந்த பில்டிங் அப்படி இழிஞ்சு விழ தாமஸ் கிட்ட வந்த அடுத்த நிமிஷமே அவனுடைய வயிற்றுல தலையை வச்சு முட்டுது. தலைவன் தலையோட தரையா நசங்கிடுவான்னு பார்த்தா ஆனா அவன் விட்டு கொடுக்காம தன்னுடைய காலை பிடிமானமா பிடிச்சி அப்படியே அந்த ஒரு வளைவெளியே அதோடைய மொத்த பாடியும் தூக்கி போடு ஒரு ஸ்மாக் டவுன் போடுவான். சாமியா இருக்கும் அந்த சீனு. ஸ்மாக் டவுன் போட்ட உடனே செத்தரா நீ அப்படின்ற மாதிரி பார்க்க. ஆனா அந்த பீஸ்டோ அதுக்கப்புறம் அவனுடைய வாயில ஒரே ஒரு குத்து கொடுக்க அவன் அதோட அந்த இருந்து பறந்து போவான். இருந்தாலுமே பறந்து போறது விட்டு விடாம அந்த பீஸ்டும் இப்ப சிரிக்குது வில்லத்தனமா. உன் கதை இதோட முடிய போகுதுடா சீக்கிரமே. இப்ப தாமஸும் பார்த்தா டென்ஷன்ல இதெல்லாம் பத்தாது, என்னுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை பயன்படுத்துறேன் இந்த இடத்துல. இப்ப பேக்கியோனோட டீமை காமிக்க பேக்கியோனும் சப்ஜெக்ட் சைட்ல எல்லாம் போய் இருக்கும். எல்லாரும் நீங்க ரெடி தானே அப்படின்னு அவனு கேட்க இன்னொரு பக்கம் சண்டை விரித்தனமா போயிட்டு இருக்கேன். அப்ப இவன் நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல யாரோ வந்து விழ இவங்களும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. பார்த்தா தாமஸ் தான் வந்து வீழ்ந்திருப்பான். அப்ப அவங்களுக்கு முன்னாடி பார்த்தா என்ன இது பயங்கரமான மேஜிக் பீஸ்டா இருக்க இது பார்க்கவே இந்த இடத்துல இது எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கேன். பேக்கியோனும் இந்த பர்சன் நான் சொன்ன மாதிரியே இவர் தான் அந்த தாமஸ் ஆண்ட்ரே ஓடிய கோலியத்தா. அவரே எதிர்க்க லெவலுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குண்ணா. இவர் தானே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோலியத்தா இருந்தாரு. அந்த இடத்துல அண்டர்ஸும் தாமஸ் ஆண்ட்ரே உங்களுடைய கோலியத்தை பயன்படுத்தி அவனை கொன்றுங்க விட்டுறாதீங்க. ஆனா தாமஸை பொறுத்த வரைக்கும் முட்டாள்களா இந்த மாதிரி பேசத பஸ்ட் நிறுத்துங்க, உடனடி இந்த இடத்த விட்டு கிளம்புங்கடா, உங்களுக்கும் எதனா ஆபத்து வந்துட போதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸ்டும் அப்படியே முறைச்சு இவனை பார்க்கலாம் பார்க்க. பேக்கியோன் இப்போ ஒரு விஷயத்த உணர்றான். இது கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான மான்ஸ்டர் தான். இது நார்மலானது எனக்கு கிடையாது. கட்டாயமா நான் அதை சொல்லுவேன். கட்டாயமா என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை இப்ப பண்றேன், என்னால எதிர்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருக்கும் போது ஆனா அந்த பீஸ்ட் மானது வந்து இவனதான் கிராஸ் பண்ணி போகுது. இவனும் பயத்திலே அப்படியே உறைஞ்சு கிடக்குறான். அவனுக்கே வேத்து ஊத்த ஆரம்பிக்குது. அவனும் அதிர்ச்சியிலே அப்படியே இருக்கான் பயத்துல. அப்ப என்னடான்னு பார்த்தா அவ்வளவு பெரிய உல்பு மான்ஸ்டர் கிட்ட தம்மா துண்டு ஒயிட் டைகரும் என்ன பண்ண முடியும்ன்றத அப்படியே கிளியரா காமிக்கிறாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான் அவன். அந்த ஒரு பயத்துல அவனும் யோசிக்கிறான். என்னுடைய சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லுது கண்டிப்பா எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த அனிமல் கிட்ட நான் சண்டை போட்டேனா நான் செத்துருவேன்றது. கண்டிப்பா நான் அந்த ட்ரை பண்ண கூட ஆசைப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு நடுக்கத்தோட பயத்துல அப்படியே சண்டை போடாம கம்முன்னு அப்படியே நிக்க அவனை கிராஸ் பண்ணி அந்த பீஸ்டும் போக பேக்கியோன்னு யோசிக்கிறான். என்னால அவனோட கண்ணை பார்த்து கூட ரியாக்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எனக்கு பயத்தை உணர்த்திட்டான். இப்ப அந்த பீஸ்ட் மனஜும்
தன்னுடைய பவரை பயன்படுத்தி அங்க இருக்கிற கார்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்துது. கோலியத்தான நம்ம தாமஸும் பார்த்துட்டு இருக்க. அது பார்த்தா டக்குன்னு நம்ம தாமஸ் மேல அந்த கார் எல்லாமே தூக்கி விசிறடிக்க தாமஸ் அசால்ட்டா அதெல்லாம் பிடிச்சி அடுக்கலாம் பக்கம் மொத்த காரையும் அவன் மேல வீச தாமஸ் அவ்வளவுதான் காலின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா நம்ம தாமஸ் அவனுடைய பவரை பயன்படுத்தி இவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க இந்த பேஸ்டமான ஷாக்காவ அப்படி அவனை பிடிச்சி அப்படியே கையால் நிறுத்துவான் அந்த பவரை பயன்படுத்தி. அதோட அவன் அசையாம என்ன பண்ண தெரியாம போயிச்சுட்டே இருக்கும் போது நம்ம தாமஸ் ஆண்டு அந்த காரெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு கிட்ட வந்து ஒரு அடி குத்துவான். முதலியே தரையோட தரையா மூஞ்சி பதிகிற அளவுக்கு அடிப்பான். அடுத்த நிமிஷமே விடாம அவனை ஒரு குத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அடி அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டு போவான். அவனும் போயிட்டு திரும்ப இன்னொரு அடி கொடுத்து மூஞ்சி தரையோட தரையா சொருகிடுவான். தாமஸ் இருந்தாலுமே ஒரு விஷயத்த உணர்றான். என்ன இந்த ஃபீலிங்கு, இவனை எந்த அளவுக்கு அடிச்சாலுமே என்னால அந்த அளவுக்கு அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ண முடியல, என்னதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்போ ஃபுல் ரேம்பேஜ் மோட்ல இருந்து அவனும் அப்படி ஏஞ்சிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கோலியத்து ஃபார்மை வச்சு அவன் மூஞ்சில அடிக்கலான்னு பார்க்க இந்த முறை அசால்ட்டா அந்த பீஸ்ட் மனதோ தன்னுடைய கையை பயன்படுத்தி தடுக்க இப்ப பார்த்தா ஃபுல்லாவே அவன் பீஸ்டா மாறிட்டான். என்னடா வெறும் பிராக்மெண்ட்டை வச்சு பவர்ஃபுல்லா நீ இருந்தா இந்த இதில் ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சியா? இதோட உன் கதை காலி, இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அதுவும் வில்லத்தனமா சொல்லி பார்க்கவே வெறியா இருப்பான். தாமஸும் ஷாக்காவான். என்னடா இவன் அசால்ட்டா நம்மளது இப்ப தடுத்துட்டான், என்ன நீ இப்ப பயப்படுற? இதுக்கு முன்னாடி தைரியமா என்னமோ சண்டை போட்டுதல்ல, அந்த தைரியத்தை இப்ப காமி பார்க்கலாம். நீ பயப்படுறான்றது எனக்கு நல்லாவே தெரியுது, பயப்படாதடா, திரும்ப தைரியமா சண்டை போடுறா அப்படின்னு பயத்திலேயே தாமஸும் இப்ப அடி வாங்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. இதெல்லாம் இன்னொரு பக்கம் இந்த பேக்கியோன் அவனுடைய அதர் ஹண்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆக இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயத்த இப்ப காமிக்கிறாங்க. இப்ப அந்த ஷேடோ மானாச்சும் என்ன இது, இவனுடைய ஷேடோக்குள்ள இன்னொன்னு எலியாட்டும் ஏதோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, யாரு நீ வெளியே வா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஷேடோ அவனும் வெளியே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். அது வேற எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோவோடைய ஷேடோ ஆண்ட் தான். அது வந்து அந்த இடத்துல பிடிச்சி வச்சிட்டு இருக்கான். அதுவும் கதறுது. நம்ம ஹீரோ வந்து தாமஸ் ஆண்ட்ரிக்காக வச்சு வெட்டியிருந்த அந்த ஷேடோ தான். ஷேடோஸ் எதுக்காக இவன் பின்னாடி மறைஞ்சிருந்தீங்க, என்னதான் இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நசுக்கிட அது அத்தோட அந்த இடத்துல அப்படியே அழிஞ்சு போயிடுது. சரி, அவன் கதையை முடிச்சிட்டேன், இப்போ உன்கிட்ட திரும்ப வரேன். இப்போ திரும்பி உன்னோட முழு பவரை பயன்படுத்துறா. இது வரைக்கும் எனக்கு டஃப் கொடுத்த ஒரு ஹியூமன்ஸ்லேயே நீ ஒருத்தன், பட் ஆனா அதுக்குள்ள சீக்கிரமா தோத்து போன என்னால ஏத்துக்க முடியாது. இப்பதான் என்னுடைய ஃபுல் ஃபோர்ஸை பயன்படுத்தணும்னு ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே தோத்து போன எப்படி? தோத்து போகாத, தோத்து போனன்னு நினைச்சு நான் செத்து தான் போவேன் அப்படின்னு அவனும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கலான்னு பார்க்க அடுத்த நிமிஷமே தாமஸ் பார்த்தா அந்த இடத்துல காணும். அந்த கோலிய சீல்டு எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இவனும் ஷாக்கா பாக்குற, எங்கடா போயிட்டேன்னு. என்ன சொன்ன, நான் தோத்து போயிடுவேனா, பட் ஆனா இப்போ நீ தாண்டா சாக போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி வந்து அவனுடைய கழுத்து நெரிக்கலான்னு பார்க்க அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸை பயன்படுத்தி கழுத்து நெரிச்சாலுமே தாமஸ் ஒரு கட்டத்துல வெறி ஆயிட்டு அப்படியே அவன் தலையை திருப்பி கொட்டுறான். ஒரு இடையே திருப்ப அவன் அப்படியே செத்துடான்ற மாதிரி பார்க்க, என்ன என் தலையை திருப்பிட்ட மட்டும் நான் செத்துருவேனா அப்படின்ற ஒரு ஷாக்ல திரும்ப ஒரு மரணடிய கொடுப்பான். அவன் திரும்பி பார்த்து அடுத்த நிமிஷமே அவன் முகத்தை பிடிச்சி அப்படியே ஸ்வைட்டு தரையில போட்டு சொருவுறான். என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட ரொம்ப பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன்னா எனக்கு இப்போ ரொம்பவும் பசிக்குது, சாப்பிட வேண்டிய நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அவன் தலையை கடிச்சிக்கலான்னு பார்க்க அந்த டைமிங்ல யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க. எவனும் அந்த இடத்துல இருந்து அவனை பார்க்க அந்த அட்டி வாங்கிட்டு அப்படியே தூரத்துல போய் வீறான். யாரா இது, யாரு பண்ண வேலைன்னு சொல்லிட்டு இவன் அதிர்ச்சியில பார்க்க அந்த இடத்துல பார்த்தா அந்த ஜெர்மன் ஹண்டர் தான். ப்ளீஸ் ஏஞ்சி கூட தாமஸ், விட்டு குத்துறாத, நான் உனக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன், ஏஞ்சி போராடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஜெர்மனி சேர்ந்த ஹண்டரோ வெறித்தனமா இப்போ போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்காரு. கடைசி நேரத்துல தாமஸ் வந்து அவன் தான் காப்பாத்திருக்கான். உண்மையிலே இது வெறித்தனமான சீனு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்காமல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னா பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்க போது முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போடுங்க. ஃபைனல் சீன்ல நம்ம தலைவன் ஜெர்மனியை சேர்ந்தவன் டக்குன்னு வந்து தாமஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். உண்மையிலே அந்த சீன்ல கோஸ் மாமா இருந்திருக்கும். வீக்கான நினைச்சவன் இப்போ கடைசி நேரத்தில் அவனை தான் காப்பாத்துறான். அது எல்லாருமே பிடிச்சிருக்கோன்றது எனக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுக்குமா.